ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ரெடியாகி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட்டு இறங்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, அதனால் அப்படி இருக்குது. வீடு தரையை தண்ணி தெளித்து விட்டாலுமே இந்த ஹீட்டு பயங்கரமாக இறங்கி தொண்டையை நேற்று ஃபுல்லாக பிடிச்சிருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. முடியலினாலும் எந்திரிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கோம், வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா? நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணுங்கிறேன். நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். எங்கன்னா சென்னையில், கிராமத்தில் கூட அக்கம் பக்கத்தில் பழகிறவங்க வந்து நமக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க. வினோத் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை, விசிட் போயிருக்காங்க, பரோடா போயிருக்காங்க. ஸோ போய் 2 days ஆகுது, இன்னும் 2 days ஆகும் வரத்துக்கு. தனியாகவே இருக்க மாட்டேன். விசிட் பண்ணாலே அம்மா இந்த மாதிரி யாராவது வருவாங்க முன்னாடிலாம். இப்போ ஓரளவுக்கு பழகிட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற இடம் கொஞ்சம் சேஃப்டி தான், அதனால் பயம் கிடையாது. அதனால் பழகிக்கிட்டேன். நேற்றுலாம் ரொம்ப முடியல. ஆனால் என்னோடய பொண்ணு தாங்க, பொம்பளை பிள்ளை வேணுங்க, நிச்சயமாக பொம்பளை பிள்ளை வேணுங்க. என் பொண்ணு பார்த்திங்கன்னா நேற்று நான் அப்படியே படுத்துட்டேன். நேற்று பசங்களை கூப்பிட்டு வந்து அப்படியே படுத்துட்டேன். அவள் தான் வீட்டெல்லாம் கூட்டி மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சு கொடுத்து தம்பியை திட்டுறா. ஏன்டா அம்மாவை தொல்லை பண்ணுறேன், அம்மா தொல்லை பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டா. வந்து தம்பி உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு புரியல. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா, அம்மா பாவம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளை கண்டிப்பாக வேணுங்கிறத இந்த மாதிரி சில விஷயங்கள் தோணுது. ஓகே, நம்ம இப்போ எதுக்காக வீடியோ போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே ரெடியாக இருக்கோம் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் பசங்கள்லாம் கொண்டு போய் ரெடி. காலையில் எந்திரிச்சு உட்காரவே முடியல. என்னால் நைட்டாக மாத்திரை போட்டு தான் படுத்தேன். எந்திரிச்சு உட்காரவே முடியல. காலையிலே வெந்நீரை வச்சு குளிச்சிட்டேன். குளிச்சாதான் நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும். குளிச்சுட்டு பசங்களையும் குளிப்பாட்டி விட்டு கொண்டு போய் விட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கிறது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். போட முடிஞ்சால் போடுறேன், இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெயில் ஓவராக இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறது, தேவையில்லாமல் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவே பார்த்துக்குங்க. என்னோடய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா மூக்கு அடைச்சிக்கிட்டு பாப்பாவுக்கு நெஞ்செல்லாம் சளி பிடிக்கல. அந்த ஹீட்டு இறங்க ஆரம்பிச்சிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் பசங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயாவது போனால் கேப் போட்டு போங்க. ரொம்ப வெயில் அலையாதுங்க. ஜூஸ் நிறைய குடிங்க. வேர்த்ததுன்னா ஃபேனில் கொஞ்சம் நாள் உட்காருங்க. சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் நாள், ஏன்னா கொஞ்சம் எனக்கு மூச்சு திணற மாதிரியே இருக்குது. நைட்லாம் படுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த இடம்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது மாதிரிலாம் வரவே வராது. ஆனால் அப்படியே மூச்சே விடும்ல, அப்படி கஷ்டமாக இருக்குது. இந்த வெயில் டைமும் ஒத்துக்காது. வெயில் இப்பயே பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.